வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் உண்டு. என்ன கர்வம்னா, கிருஷ்ணர் கிட்ட அவர்கிட்ட ப்ராக்சிமிட்டி ஜாஸ்தி. எப்பவும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தான் கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி, இந்த உலகத்திலேயே சிறந்த கிருஷ்ண பக்தர் நான் தான் அப்படிங்கிற கர்வம் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதே மாதிரி பிரகலாதனை பொறுத்தவரை நான் வேண்டிட்டு தான் இந்த நரசிம்ம அவதாரமே வந்தது, அதனால என்னை விட சிறந்த கிருஷ்ண பக்தர் யாரும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் பிரகலாதனுக்கும் உண்டு. நாரதர் கேட்கவே வேண்டாம், வாயை திறந்தாலே நாராயணன் நாராயண தான், அவரை விட சிறந்த பக்தர் யாராவது இருக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுல இருந்தது. அதே மாதிரி திரௌபதி, நான் கேட்டதுனால தான், நான் கூப்பிட்டா உடனே கிருஷ்ணர் எனக்கு சேலையை கொடுத்து என் மானத்தை காப்பாத்தினார். ஆக என் மேலதான் அவருக்கு பிரீத்தி ஜாஸ்தி, என் பக்தி தான் சிறந்தது, என்னுடைய கிருஷ்ண பக்தி தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கும் உண்டு. கிருஷ்ணர் பார்த்தார், இந்த 4 பேர் நினைக்கிறது சரியில்லையே, இந்த ஒரே கல்லுல 4 மாங்காய் அடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். ஒரு நாளைக்கு அர்ஜுனனை கூப்பிட்டு தேர்ல கிளம்பினார். அர்ஜுனா, தேரை ஓட்டு கிளம்பு அப்படின்னார். எங்க போ, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பாதையை காட்டினார். காட்டு பாதையில போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு முனிவர், அந்த முனிவர் ஒரு பெரிய வாழை எடுத்து தீட்டிட்டு இருந்தார். அதை பார்த்தோன்னா அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியல. சாதாரண முனிவர்கள்னா கையில கமண்டலத்தை வச்சுட்டு இருப்பாங்க, இவர் என்னமோ வாழை எடுத்து தீட்டுறாரு, என்ன விஷயம்னு அவருக்கு புரியல. கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு தெரியாதுப்பா, அவர் எதுக்காக பண்றாரு என்ன பண்றாரு எனக்கு தெரியாது. கிருஷ்ணருக்கா தெரியாது, ஆனா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒண்ணு. ஆனா அர்ஜுனனுக்கு கியூரியாசிட்டி ஜாஸ்தி, அது உடனே தெரிஞ்சுட்டாகணும், எதுக்காக அவர் பண்றாரு தெரிஞ்சுட்டாகணும். உடனே இந்த முனிவர் கிட்ட போயிட்டு, முனிவரே உங்க கையில கமண்டலத்துக்கு பதிலாக இது போல வாள் இருக்கே, என்ன விஷயம் அப்படிங்கிற. உடனே அந்த முனிவர் சொல்றார், நான் பயங்கர கோவத்துல இருக்கேன், என்கிட்ட எதுவும் கேட்காது. இல்லங்க, நீங்க கையில வாழை வச்சுட்டு இருக்கீங்க, இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சானோ, இல்லைன்னா என் மண்டை அப்படியே சுக்குறா செதறிடும், அந்த கியூரியாசிட்டியில என்னால சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். உடனே அந்த முனிவர் சொல்றாராம், இது பாரு, என்ன கோவம் தானே கேட்கிற, இந்த பிரகலாதன் ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணான், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு பகவான சொல்லிட்டான். உடனே அவருடைய வாக்குக்கு கட்டுப்படுறதுக்காக என்னுடைய பெருமாள், என்னுடைய கண்ணன் என்ன பண்ணான், தூணுக்குள்ள நரசிம்மாவதாரம் எடுத்து நின்றுட்டு இருந்தான், மூச்சு திணறி நின்று இருந்தான். பெருமாளையே மூச்சு திணற வச்சு அந்த பிரகலாதனை சும்மா விடலாமா, அவன் இந்த வாளுக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிறான். அதே மாதிரிதான் நாரதர் எப்ப பாரு நாராயண 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 நாராயணன்னு என்னுடைய பெருமாளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான். எப்ப பாரு அவன் கூட அவனை கூப்பிட்டு அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அவனையும் சும்மா விடக்கூடாது, அவனும் இந்த வாளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தான் அந்த திரௌபதி, நான் 5 புருஷங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு காப்பாத்துன்னு சொல்லலையே, நேர என்னுடைய பெருமாள், என்னுடைய நாராயணன், என்னுடைய கிருஷ்ணனை தான் கூப்பிட்டா. உடனே அவரும் பாவம், இந்த பக்தியாச்சேன்னு கையை வலிக்க அவளுக்கு சேலையை கொடுத்து காப்பாத்திருக்காரு. கிருஷ்ணனுடைய கைய அவ்வளவு நோவு கொடுத்தாலே அவளை சும்மா விடலாமா, அவளும் இந்த வாளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். கடைசியா அர்ஜுனன் ஒருத்தான், அவனை நான் இதுவரையும் பார்த்தது இல்லை. அவன் என்ன பண்ணான், என்னுடைய கிருஷ்ணனை தேரோட்ட வச்சான். என்ன தைரியம் இருந்தா தேரோட்ட வச்சிருப்பான். என் கிருஷ்ணனோட கை பாவம், ஏற்கனவே சேலை கொடுத்து தொந்து போயிருக்கான், இப்போ தேர வேற ஓட்டியிருக்கான், அவ கை என்ன வலிச்சிருக்கணும். இப்படி வலிக்க வச்ச அந்த அர்ஜுனனை சும்மா விடலாமா, அவனும் இந்த வாளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறான். அர்ஜுனனுக்கு புரியுது, ஆஹா, ஏதோ நாம தான் ஏதோ சிறந்த பக்தர் நினைச்சோமே, கிருஷ்ணர் மேல இவர் எப்பேற்பட்ட பக்தி வச்சிருக்கார். உலகத்துல 1000 பேர் கிருஷ்ணர் மேல பக்தி வச்சிருக்காங்க, அதுவும் எப்படி, தன்னை விட 1000 மடங்கு அதிகமா அப்படிங்கிற விஷயம் அர்ஜுனனுக்கு புரியுது. அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, அர்ஜுனன் மூலமா திரௌபதி, பிரகலாதன், நாரதர் எல்லாருக்குமே கிருஷ்ணர் புரிய வச்சார். பாத்தீங்களா, இந்த பக்திங்கிறது போட்டி கிடையாதுங்க, பக்திங்கிறது ஆத்மார்த்தமான விஷயம். எனக்குள்ள பக்தி எனக்கு, அதை நான் அனுபவிக்கிறேன், யாரும் அதை தடைப்படவும் முடியாது. அதே மாதிரி அது யாரு கூடயும் போட்டி போடவும் முடியாது, போட்டி போடவும் வேண்டாம். பக்தியில எதுக்குங்க போட்டி, பக்திங்கிறதே கடவுளை நினைச்சு நாம சந்தோஷப்படத்தானே. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க SL நானும். வணக்கம்.